integrity. Correct? So அதுதான், they should not act or take decisions in order to gain material benefits for themselves, family or friends. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவிட்டி அப்படின்றது வந்து எப்பவுமே நான் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாம பண்ணும், பேதபாவங்கள் இல்லாம. ஒரு டீம்ல 4 பேர் இருக்காங்கன்னா மேனேஜர் 4 பேருக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கணும். ஒருத்தருக்கு சூப்பரா கொடுக்கறது, ஒருத்தர் கம்மியா கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அக்கௌண்டபிலிட்டி, எனக்கு இப்போ ஒரு ஒர்க் கொடுத்தாங்கன்னா மேனேஜர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் அதை எண்ட் டு எண்ட் நான் பண்ணிட்டு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? அப்புறம் ஓப்பன்னஸ். ஓப்பன்னஸ்ன்றது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். எஸ், இது இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன், இது பண்ணும்போது நான் இந்த அசம்ஷன்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன், இந்த இதுக்கு வந்து எனக்கு வந்து சில இதுக்கு வந்து என்னால் ப்ரொசீட் பண்ண முடியல ஏன்னா இதுக்கு பேக்கப் கிடைக்கல. அந்த மாதிரி ஓப்பன்னஸ் தான் பேசணும். ஹானஸ்டின்றது வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது. லீடர்ஷிப் அப்படின்றது வந்து நீங்க வந்து பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்றது மட்டும் இல்லாம, நீங்க வந்து ஓகே ஒரு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுல உங்களையும் இன்வால்வ் பண்ணிட்டு அந்த டீமோடையும் மிங்கிள் பண்ணி சேர்ந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்றது தான் லீடர்ஷிப். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 இது நான் 7 பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்மா. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை பத்மா, இது நீங்க எழுதினீங்கன்னா 7 மார்க் கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ்ல வந்து வேல்யூ செயின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ன்றது பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஓகேம்மா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ன்றது வந்து ப்ராப்ளம் சால்விங்கு, அட்டென்ஷன் டைரக்டிங், அதெல்லாம் வந்து அதாவது காஸ்ட்ன்றது வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடா கோரா பண்றது பத்மா. காஸ்ட்ன்றது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ன்றது வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடாவும் பண்றது, டிசிஷன் மேக்கிங்கும் பண்றது, ரெண்டுமே. இப்ப நம்மள வந்து முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா வந்தது நம்மளோட ரோல். இப்போ அதை வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியான்னு மாத்திட்டாங்க. ஓகேவா? நம்ம now we are all called as management accountants. ஏன்னா we not only do the work of fixing the prices, we also do the work of decision making. Decision makingம் நம்ம பண்றோம். ஓகேவா? நீங்க கோர் பட்ஜெட்டிங் டீம், ஃபோர்காஸ்டிங் டீம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ரோல் கொடுப்பாங்க. நம்ம ஷெல்லிலே பட்ஜெட் ஃபைனலைஸ் பண்றது உங்க கையில கொடுத்துருவாங்க. நீங்க தான் பட்ஜெட்டை ஃபைனலைஸ் பண்ணி அப்ப வந்து யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். நீங்க கொடுக்கணும் ஆப்ஷன்ஸ்லாம், இவ்வளோ எஃப்டி கவுண்ட் கம்மி பண்ணலாம், இங்க வந்து எஃப்டி வந்து ஆட் பண்ணணும், இது வந்து ஏஐ டீம் வரப்போகுது அப்ப எஃப்டி ஆட் பண்ணணும், அப்ப வந்து அப்புறம் வந்து இங்கெல்லாம் நீங்க காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணலாம், இதெல்லாம் அன்னெசரி இது அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்து பட்ஜெட் ஃபைனலைஸ் பண்ணோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ஸ் அண்ட் டாபிக் ஆஃப் வேல்யூ செயின். வேல்யூ செயின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பிசினஸ் பேர்ட்ஸ் ஈகிள் ஐ மூலமா விஷுவலைஸ் பண்றது பத்மா. see let's take like this. ஒரு ஏரோப்ளேன்ல இருந்து கீழே ஒரு ட்ரீயை பாக்குறீங்க, எப்படி தெரியும் பத்மா உங்களுக்கு? ஒரு டாட் மாதிரி தெரியும், கரெக்டா? இப்போ நீங்க ஒரு ட்ரீ பாக்குறீங்க, டாட் உங்க ட்ரீ தூரமா தெரியும். இப்போ தூரமா தெரியும் போது ட்ரீ பக்கத்துலயே என்னமோ கடல் இருக்கிற மாதிரி இருக்கும், ட்ரீ இருக்கிற மாதிரி இருக்கும், கடல் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கடல் பக்கத்துல வந்து ஹார்பரோட லைட் மட்டும் தெரியும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ விஷுவலைசேஷன், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் இப்போ ஷெல் as an எக்ஸாம்பிள் எடுத்துனீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னா விஷுவலைஸ் பண்ணிக்கிறோம் இந்த பிஸ்னஸ் வந்து எண்ட் டு எண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த க்ரூட் ஆயில் மேனுஃபேக்சரிங்க்கு கோரா என்ன நடக்குது. பாத்தீங்களா கச்சா எண்ணெய் விலை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு மார்னிங் ஹெட்லைன்ஸ். அது வந்து இப்ப அந்த இது நடந்துட்டு இருக்குல்ல, அந்த ஈரான் இது, அதனால க்ரூட் ஆயில் இது ரீசன் என்னன்னா the technology which they are using for extracting the oil under sea, அதுக்கு வந்து அதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
த டெக்னாலஜி அதோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால அது அப்படியே க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். இப்ப க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் பண்ணால என்ன ஆகும்? எல்லாமே ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆயிடும். நம்ம கடைசியா எங்க நம்ம சாப்பிடுற பூவால வரைக்கும் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? இப்ப இட்லி வந்து 15 ரூபானா 30 ரூபாய் ஆயிடும் இப்போ. அந்த மாதிரி. ஆனா இது இந்த போர் நிறுத்தின உடனே இது கம்மியாகுமா? நிக்காது. அது அப்படியே 30 ரூபாயிலே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. Exactly. So at every span of time you have to understand your complete business. கம்ப்ளீட் பிசினஸ்னா நான் ஒவ்வொன்னா படிக்கிறது கிடையாது. ஓகே, இது இங்கேருந்து கச்சா இன்னைக்கு ரா மெட்டீரியல் இதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஃபினான்ஸ் டீம் வந்து இங்க ஃபைனலைஸ் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்ற எண்ட் டு எண்ட் பிக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த எண்ட் டு எண்ட் பிக்சர்ன்றது தான் வந்து வேல்யூ செயின் அனாலிசிஸ். இந்த வேல்யூ செயின் அனாலிசிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். முதல்ல நீங்க வந்து குழம்பு பண்ணும்போதுக்கும் இப்ப குழம்பு பண்றதுக்கும் முதல்ல குழம்பு பண்றதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துருக்கீங்களா? இப்ப குழம்பு பண்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா நடுவுல ஒரு 15 மினிட்ஸ் கேப் இருக்குல்ல பத்மா, அது எப்படி ரெடியூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து எது தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ், எப்படி நான் வந்து குழம்ப வந்து ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போதும் நான் எதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கணும் இதுக்கு, ஏன் நான் எல்லா சாமானியும் பக்கத்துலயே வச்சுனா எனக்கு வேலை முடியும்ல. நம்ம அந்த மாதிரி வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ் என்ன, நான் வேல்யூ ரெண்டு சொல்லுவாங்க பத்மா. வாட் இஸ் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ், வாட் இஸ் நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ்? பத்மா ஒரே நிமிஷம், ஏதோ தீஞ்ச ஸ்மெல் வருது, ஒரே நிமிஷம். சாரி சாரி. எனக்கு எங்கேருந்து வருதுலான்னு தெரியல. ஒரே நிமிஷம் பத்மா. என்னோட டாக்டர் இருந்தா டக்குன்னு சொல்லுவா, எனக்கு அது உண்மையே தெரிய மாட்டேங்குது. ஒரு 1 மினிட் பத்மா, ஒரே நிமிஷமா, சாரி. ஆ
Ante Padma. Sorry Padma. Padma கேக்குறதா? பத்மா உங்களுக்கு கேக்குதா? சாரி பத்மா. பத்மா 2 இருக்கு பத்மா. கேக்குறது கேக்குறது பத்மா உங்களுக்கு? ஓகேவா. ஸோ வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸ் நான் வேல்யூட் ஆக்டிவிட்டீஸ் 2 இருக்கு பத்மா. இந்த வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதன் மூலமா பிஸ்னஸை வந்து தேவையில்லாத ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி வெறும் தேவை இருக்கிற ஸ்டெப்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணி பண்றது தான் வந்து வேல்யூ செயின். ஓகேவா. ஸோ டிசைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் ஹேஸ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன் த டிசிஷன் நீட்ஸ் ஆஃப் த மேனேஜர்ஸ். Also it has to take into account the consideration of the new themes and அதாவது நம்மளுக்கு ஒர்க் பிளேஸ்ல என்ன தீம்ஸ் என்ன சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து ஒர்க் அவுட் பண்றது தான் வந்து வேல்யூ செயின். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர், அதாவது இதுல எல்லாமே எண்ட் ஆஃப் த டே என்ன கஸ்டமரை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அப்புறம் சக்சஸ் ஃபேக்டர்ஸ்ன்றது 4 இருக்கு பத்மா. காஸ்ட், இது எம்சிக்யூ கொஸ்டின். காஸ்ட், குவாலிட்டி, டைம், innovation are the important key success factors. நோட் பண்ணிக்கோங்க பத்மா, இத மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காஸ்ட், குவாலிட்டி, டைம் அண்ட் இனோவேஷன். தோ இங்க இருக்கு பத்மா. தோ ஆமா, வெரி குட். இனோவேஷன் இம்பார்ட்டன்ட் கீ. கரெக்ட். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கெய்சன்னு சொல்றாங்க. ஐ திங்க் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல. ஏதாவது நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும், நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம ப்ராசஸையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் வேல்யூ செயின் அண்ட் சப்ளை செயின் அனாலிசிஸ். Value chain as a strategic framework for analysis of competitive advantage was promoted by Michael Porter. Management accountants have to become familiar with the framework and provide information to implement the framework by the strategic planners. So value chain and supply chain analysis ன்றது வந்து வேல்யூ செயின்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இதுல என்ன நான் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, எவ்வளவு தூரம் ஸ்ட்ராட்டஜிக் பிளானர்ஸ்லாம் வந்து இன்ஃபர்மேஷன், இப்ப பிளானர்ஸ் வேற ஸ்ட்ராட்டஜிக் பிளானர்ஸ் வேற பத்மா, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இது ரெண்டு இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ்? வெரி குட். இப்ப வந்து எலெக்ஷன் டைம்ல ஸ்டாலின் சருக்கு பின்னாடியோ இல்ல எடப்பாடி அவங்களுக்கு பின்னாடியோ இல்ல மோடிஜிக்கு பின்னாடியோ சில பேர் ஒர்க் பண்ணி இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நிறைய பேர் கைட் பண்ணுவாங்க, மென்டரிங் மாதிரி. ஸோ அந்த மென்டரிங் பேஸ் பண்ணி தே வில் ஒர்க் இட் அவுட். இப்போ வந்து அவர் பேரு நான் சொல்றேன், அவரை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ம். ஒன்றும் இல்லை, நீங்க இப்போ நான் சாட்டர்டே சண்டே எடுக்கிறேன்ல பத்மா, சாட்டர்டே சண்டே அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா டெய்லி அரை மணி நேரம் உட்காந்தா போதும் நீங்க. ஓகேவா. அரை மணி நேரம் ஃபர்ஸ்ட் நீங்க டெய்லி அரை மணி நேரம் உட்காந்துக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு எடுக்கிறேன்ல, டெய்லி அரை மணி நேரம் நான் சொல்லி தரல ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஓகேவா. அது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்டெப், அது போதும். அதுக்கு மேல நீங்க எஃபர்ட் எடுக்காதீங்க. ஹாஃப் அன் அவர் டெய்லி ஆன் எனி டாபிக். இப்போ நீங்க லா மண்டே படிக்கோங்க, அரை மணி நேரம் படிங்க. கம்ப்ளீஷன் பண்ணலைனாலும் பரவாயில்ல, பட் நீங்க அந்த டாபிக் படிக்கிறீங்கன்னா அரை மணி நேரம் படிங்க போதும்.
ஓகேவா? ஆனா டாக்ஸ் மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் படிக்கணும். டெய்லி 1/2 மணி நேரம். சி லா, காஸ்டிங், ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் உங்க ஆப்ஷன். நீங்க மண்டே லா வச்சுக்கோங்க, டியூஸ்டே காஸ்டிங் வச்சுக்கோங்க, வெனஸ்டே ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? மண்டே வந்து இப்ப காஸ்டிங் சொல்றது இன்னொரு 1/2 மணி நேரம் டிடி. டெய்லி டிடியோ ஐடிடியோ மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த வாரம் சாட்டர்டே சண்டே நான் எடுத்தது உங்களுக்கு முடிக்க முடியலனாலும் பரவாயில்ல பத்மா. அவ்வளவுதான். 1/2 மணி நேரம் அப்பார்ட் ஃப்ரம் லா டாக்ஸ், அடுத்த 1/2 மணி நேரம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டாக்ஸ். இது மட்டும் இந்த வாரம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவுமே குழப்பிக்க வேணாம். பெரிய பெரிய பிளானிங்லாம் வச்சுக்க வேணாம். சிம்பிளா இது வச்சுக்கோங்க. நான் போடுறேன் உங்களுக்கு, அதுபடி படிங்க. பயங்கரமா நம்மளாம் யோசிக்கணும். மேக் இட் வி வில் மேக் இட் வெரி சிம்பிள். அதாவது மண்டே டு ஃப்ரைடே apart from tax spend half an hour 30 minutes to complete the அந்த வீக்ல நான் என்ன பண்ணிருக்கேனோ அட்லீஸ்ட் அது நீங்க இப்படி நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆமா 75% முடிச்சிடுவீங்க. ஓகேவா? the last week class. அப்புறம் அதே மண்டே டு ஃப்ரைடே டாக்ஸுக்கு ஸ்பெண்ட் 30 minutes. அவ்வளவுதான் பண்ணுங்க. இது இந்த வாரம் பண்ணி பாருங்களேன். நீங்க ஐயோ நம்மளால டெய்லி அதாவது நம்மளால 1 ஹவருக்கு மேல படிக்க முடியலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இப்படி டைம் வச்சுக்கோங்க. மண்டே டு ஃப்ரைடே ஒரு 1/2 மணி நேரம் லாவோ எஃப்ஏஓ சிஏஓ. ஆனா மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க. மண்டே லானா டியூஸ்டே அன்னைக்கு எஃப்ஏ, வெனஸ்டே அன்னைக்கு காஸ்டிங், திருப்பி தேர்ஸ்டே அன்னைக்கு எஃப்ஏ, அந்த மாதிரி. ஆனா இன்னொரு 1/2 மணி நேரம் டாக்ஸ் ஏதாவது நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், இன்டைரக்ட். இப்ப சில பேர் வந்து சில பேருக்கு சொல்லுவேன் மண்டே டைரக்ட் டாக்ஸ் வச்சுக்கோங்க. டைரக்ட் டாக்ஸ் கூட நீங்க பெருசா கவர் பண்ண வேணாம் அந்த 1/2 மணி நேரத்துல. அந்த வீக்ல நான் என்ன ப்ரொவிஷன் சொல்லி கொடுத்தேன் அதை மட்டும் ஒரு நாள் பண்ணி பார்க்காம எழுதுங்க. அடுத்த நாள் சம் போடுங்க, ஒரு சம் போடுங்க. அதுக்கு அடுத்த நாள் ஒரு சம் போடுங்க. அவ்வளவுதான் போதும். இந்த மாதிரி பண்ணின்னு வந்தீங்கன்னா மார்ச் எண்டுக்கு அப்புறம், அதாவது இந்த வாரம் இப்படி பண்ணிருங்க பதுமா. அதாவது திஸ் வீக் ஆஃப் மார்ச் இப்படி இந்த வீக் பண்ணுங்களேன். எனக்கு நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே ஃபீட்பேக் கொடுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு மைண்ட்ல ஒரு ஹெவினஸ் இருக்காது. ஓகே ரைட், நம்ம இதுதான் ஸ்டிக் பண்ணிக்கிறோன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். பரவாயில்ல, நீங்க வந்து 50% தான் முடிக்கிறீங்க சாட்டர்டே சண்டே கிளாஸோட சிலபஸ்னா கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நீங்க அதை சாட்டர்டே சண்டேல ஓவர் கம் பண்ணிடுவீங்க. புரியுதுங்க உங்களுக்கு? ஏன்னா சாட்டர்டே சண்டே உங்களுக்கு டைம் இருக்கும்ல. அப்ப என்ன பண்ணலாம்னா நீங்க 50% தான் அந்த வீக்கோட இந்த வீக் டேல முடிச்சிருக்கீங்கன்னா ரிமைனிங் 50% தானே சாட்டர்டே சண்டே உட்காந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 2 hours 2 hours உட்காந்து முடிச்சிடலாம் நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கு. இவ்வளவுதான் சிம்பிள், வேற ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது ஸ்ட்ராட்டஜியே இதுதான். டெய்லி 1/2 மணி நேரம். ஆனா இது மார்ச் எண்ட் வரைக்கும். ஏப்ரல்ல இருந்து யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் தி ஹவர்ஸ். நம்ம ரொம்ப அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. இது மட்டும் இந்த வாரம் பண்ணுங்க, எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. அதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்கலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? சூப்பர் பத்மா. நீங்க நான் ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி பிராக்டிக்கல் வேர்ல்டுல இருக்கீங்க. அதனால உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ஈஸியா இருக்கும். என்னன்னா இத கனெக்ட் பண்றதுக்கான ஒரு அந்த டைம் தான் நம்ம மைண்டுக்கு கொடுக்கணும். நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்போம், அதையே நீங்க இங்க தியரியா படிக்கிறீங்க. அந்த விஷயம் தான் இதுன்ற கனெக்ட் பண்றதுக்கு ஒரு டைம் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, அதுதான் அந்த 1/2 மணி நேரம். இப்ப இதுவே நான் ஸ்டூடெண்ட்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு டாக்ஸ்க்கு வந்து எப்படி சொல்வேன்னா இதுல அப்படியே டபுள் 1 hour. மண்டே டு ஃப்ரைடே இந்த 30 மினிட்ஸ்ன்றது 1 hour 2 hours சொல்லுவேன். ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்க ஆஃபீஸ் கோயர்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் இன்டு த ப்ராக்டிக்கல் வேர்ல்டுனால 30 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும். இப்போ நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், 3 சம் கொடுக்குறேன்னா வெனஸ்டே அன்னைக்கு ஒரு சம் போடுங்க, தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு சம் போடுங்க, முடிச்சிடலாம். நான் 4 சம்முக்கு மேல கொடுக்க மாட்டேன் பத்மா, ஹோம்ஒர்க் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா ப்ரொடக்டிவா இருக்காது. ரொம்ப நிஜமாலே சிமிலர் டைப் சம்ஸ் தான் அப்படின்னா 1 வீக் டைம் கொடுத்துருவேன். அவங்களே ஸ்லாட் போட்டு வீக் நெக்ஸ்ட் வீக் சப்மிட் பண்ணுவாங்க.
ஸோ அதனால இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். மேக் இட் வெரி சிம்பிள். நெறைய பேர் பிளானர்லாம் குடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் அவ்ளோ தூரம்லாம் ஆ நான் ஜெனரலா ஸ்டூடண்ட்ஸ் அவ்ளோதான் பண்ண மாட்டேன். சிம்பிளா பண்ணி நம்ம கிராக் அவுட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டூடண்ட்ஸ் லைஃப் ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப் தான் ஆக்சுவலா. முன்னாடி மாரி கிடையாது. அவங்களுக்கு பிகாம்னா இப்ப இன்டர்ன்ஷிப் வச்சிருக்காங்க. செமினார் பிரசன்டேஷன் பண்ண சொல்றாங்க. அப்புறம் வந்து நெறைய இருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அவங்களுக்கு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க. அந்த மாரி. அதனால டு மேக் தட் ஒன் சிம்பிள் அண்ட் தே ஹேவ் டு டூ ஜஸ்டிஸ் ஃபார் சிஎம்ஏ ஆல்சோ. ஐ வில் மேக் இட் வெரி சிம்பிள் ஃபார் தெம். ஓகேவா? ஒண்ணே ஒண்ணு லைஃப்ல வச்சுக்கோங்க பத்மா. 80-20 பிரின்சிபல். ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் வந்து 80% ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. 20% தான் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த 80-20 பிரின்சிபல் பாரட்டோ பிரின்சிபல்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்ல. எம்பிஏல வி கால் இட் அஸ் பாரட்டோ பிரின்சிபல். இத வந்து நீங்க உங்களோட லைஃப்ல எந்த சினாரியோ வேணா எடுத்துக்கோங்க. உங்களோட பர்சனல் லைஃப் கூட எடுத்துக்கோங்க. 80% ஈஸியா இருக்கும். 20% தான் கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த 20% நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களோடது இந்த 80% ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகேவா? So you can apply it for anything. I am applying it for all my life. இத நீங்க இப்ப சிடபிள்யூக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்பவே அப்ளை ஆகும். ஸோ the entire concept, entire study material 20% தான் டஃப், 80% ஈஸி. ஸோ அதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்வேன் 80% ஈஸி இல்ல, அந்த 80ல நீ 75-65 வாங்கலாம் இல்லையா, 20 விட்டுடு அப்படி நீ யோசி அப்படின்றது மாதிரி தான் சொல்லுவேன். அப்பதான் அவங்களுக்கு they will feel good. அதே மாதிரி தான் உங்ககிட்டயும் சொல்றேன். ஓகேவா? இது வந்து ஒன்றும் கம்பசூஸ்திரம்லாம் கிடையாது பத்மா. மோர் ஆஃப் கன்சிஸ்டன்சி, இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வந்து ப்ராக்டிஸ், அவ்வளவுதான். ஹார்ட் ஒர்க். ஒன்றும் பெரிய அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க நல்லா பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க, நான் சப்போர்ட் பண்றேன். ஆ, இப்போ வந்து இப்ப இவர் பேர் தான் வந்து எக்ஸாம்பிள் தான் நீங்க சொல்லலாம். ஓகே, பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் இருந்தார். ஹி இஸ் அட் இந்தியாஸ் டாப் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஓகே, நார்மல் இப்போ நானே ஒன்னு யோசிக்கிறத விட மென்டரிங் சொல்லிட்டு மென்டார்ஷிப்ஸ், மென்டார்ஸ்னு இப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆபீஸ் கோயிங் லேடிஸ்க்காக நிறைய பேர். இப்ப நீங்க நம்மளோட லேடி இருக்கிறவங்கலாம் சொல்லுங்களா, லேடி டாப் ஆபீஷியல்ஸ் ஷெல்லாம். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து இண்டிபெண்டா இருக்கணும், யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லயும் இது பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ல என்ன கரெக்ட் இருந்தாலும் கரெக்டா இருக்கணும்னு சொல்லணும், தப்பு இருந்தாலும் தப்பா இருக்கணும்னு சொல்லணும். அதே மாதிரி ஏதாவது தப்பா இருக்கு, மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் டிஸ்க்ளோஸ் ஆகலைன்னா அதையும் கிளியரா இது பண்ணணும். ஏதோ ஏதோ இங்க பீட்டிங் அரவுண்ட் தி புஷ் பண்ணிருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியில்லை, எங்கேயோ மிஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கு, ஃப்ரொடுலண்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் கரெக்டா சொல்லணும். அதே மாதிரி கம்பெனி பத்தியான இன்ஃபர்மேஷனை யாருக்கும் லெட் அவுட் பண்ணவே கூடவே கூடாது. ஓகேவா? அப்புறம் கிளைண்ட், ஒரு கிளைண்ட் கிட்ட நான் பேசுறேன், அந்த கிளைண்ட் நான் வேற கம்பெனி ஜம்ப் ஆயிட்டேன், கிளைண்ட் கிட்ட பேசுறேன்னா நான் வந்து ஏற்கனவே இப்ப நான் ஒரு லீடர்ஷிப் டீம்ல இருக்கேன் பத்மா, எனக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு ஒரு பெரிய கம்பெனிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்ப கூட இந்த கம்பெனியோடது தான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அது வந்து இது கிடையாது, ப்ராப்பர் வே ஆஃப் இது கிடையாது. நான் வந்து என்ன பண்ணலாம், அந்த கம்பெனியில லேர்ன் பண்ண ஸ்கில் செட்டை நான் கேன் இம்ப்ளிமெண்டட், பட் அவங்களோட சீக்ரெட்ஸை நான் சொல்லக்கூடாது. தென் ஐ எம் டூயிங் இன் இன்ஜஸ்டிஸ். ஓகேவா? ஸோ அப்புறம் டியூட்டிஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்ல, அதாவது ஒரு கன்சல்டன்ட் ரோல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் கன்சல்டன்ட் ரோல் ஒரு ஆர்கனைசேஷன்ல பண்ணாலும் நான் எம்ப்ளாயி ஆஃப் த ஆர்கனைசேஷன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணணும். அங்க ஒரு டீல் பேசுறேன் பத்மா, ஒரு பெரிய டீல் பேசுனா அதுக்கு நான் கன்சல்டன்ட்டா இருக்கேன்னாலும் இவங்கிட்ட டேட்டா வாங்கி இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும். ஆனா இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி நான் தப்பு பண்ணிட்டு கமிஷன் வாங்குறது, அப்புறம் வந்து தேவையில்லாம unnecessary propaganda பண்ணக்கூடாது. ஓகேவா? which will affect the professional reputation of the company. ஓகேவா? and maintain the standards of competence expressed by the institute from time to time. இது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டடி 1. இது நான் சொல்லி தந்துட்டேன்னு நினைக்கிறேன்ல பத்மா? ஆமா, நீங்க கூட ஆன்சர் பண்ணீங்களே 2 கேஸ் ஸ்டடி, ஞாபகம் இருக்கா? சூப்பர், சூப்பர். இதான்
நான் ஏன் பிசினஸ் எத்திக்ஸ் திருப்பி ஒரு வாட்டி பிசினஸ் எத்திக்ஸ் ஏன் நான் திருப்பி எடுத்தேன்னா ஒரு ரீகேப்காக தான் எடுத்தேன். ஓகேவா? இப்ப